பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய நிழல் பிரகாரம் வழி நடத்துவாராக. நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான குணங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சாந்தம் நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமத்தனும் தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இல்லாமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனா இருக்கும். அப்ப சாந்த குணம் மிக இன்றியமையாததா இருக்கிறது, நம்ம கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. சாந்தம் மிக இன்றியமையாத ஒரு நல்ல குணம். அந்த குணத்துல நம்ம இருக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்குன்னா உலகத்துல சாந்த குணம் தான் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் விட்டு ஓடி, அப்போ உலக காரியங்களை எல்லாம் விட்டு ஓடி உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு நீ சாந்த குணத்தை அடையும்படி நாடு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சாந்த குணம் நம்மை கட்டி எழுப்பக்கூடியதான் மிகப்பெரிய குணம் காரியமா இருக்கிறது. அப்போ சாந்த குணத்தை நாம் நாடுகிறவர்களாக இருக்கணும். கோபக்காரர்களா இல்லாம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலோட வாசிக்கிறோம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. நம்ம சாந்த குணம் உள்ளவர். கோபக்காரன் சொல்லி நம்ம பேர் வாங்குறதை விட ரொம்ப சாந்த குணம் உள்ள பேர் வாங்கினோம்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து கூட 2 காரியத்தை இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். நான் சாந்த மனத்தாண்மையா இருக்கிறேன், இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப இயேசு சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். அந்த சாந்தத்தை அவரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் சாந்த குணமுள்ளவராக இருக்கிறது போல நாம கூட சாந்த குணமுள்ளவராக இருக்கணும். என்ற சாந்த குணம் நம்மை கட்டி எழுப்பக்கூடியதான காரியமா இருக்கிறது. மத்திய 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு சொல்றார், சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். நான் அநேக இடங்களில் கேட்பேன், சொல்லிக் கொடுப்பேன், நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் பதில் வரும். உங்க வீட்டில் போயிட்டு உங்க மனைவிடத்துல இன்னும் இதைத்தான் செய்து வச்சா, வேற ஒன்றும் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கோபமா கேட்டீங்கன்னா அவங்க அதுக்காக மற்ற பதில் சொல்லுவாங்க. நீ கொடுத்துட்டு போனதுக்கு அவள் தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே செய்வாங்களா அப்படின்னு கோபமா பதில் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய கோபம் அவங்களை கோபப்படுத்துக்கிறதா இருக்குது. அதே நீங்க சாந்தமா கேட்குறீங்கன்னு வைத்தீங்க, என்னம்மா இதுதான் செய்தியானாக்கா, என்னங்க பண்றது, விலைவாசி ரொம்ப அதிகமாகுது, இவ்வளவுதான் முடியுது அப்படின்னு சொல்லி சாந்தமா சொல்லுவோம். அப்போ சாந்த குணத்தை நீங்க விதைச்சா நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதனாலதான் ஏன் சொல்றார், சாந்த குணங்கள் பாக்கியவான்கள் அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ சாந்த குணம் நம்ம கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிற நம்ம கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறதுனாலே கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். பிதாவை இயேசு நாமத்தோட சமத்துறோம், நான் சாந்த குணமுள்ளவனா இருப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏனென்றால் சாந்த குணம் நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாங்க, ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தா அது ஒரு நம்ம கட்டி எழுப்பக்கூடிய குணமா இருக்கு. நம்முடைய சொல்ல நாம தவறக்கூடாது. 5 மணிக்கு வரீங்கன்னா 5 மணிக்கு வரணும். 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 6 மணி 7 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களை பார்த்து மற்றவங்க பரியாசம் பண்ணாங்க, இந்த மாதிரி 5 மணிக்கு ஒரு வராரு பாருங்க. அப்போ பரியாசம் பண்றதுக்கு நீங்களே உங்களுக்கு இடம் கொடுக்கறவர்களாக இருக்கிறீங்க. அப்போ சொல் தவறாதவர்களாக நீங்க இருக்கணும். எதனா சொல்லிட்டீங்கன்னா அந்த சொல்லின் பிரகாரம் நீங்க செயல்படுவர்களாக இருக்கணும். நான் அநேக இடத்துல கேட்பேன், உன் சொல்ல நீயே கீழ்ப்படிலன்னா உன் சொல்லுக்கு மற்றவங்க எப்படி கீழ்ப்படிவாங்கன்னு நம்புவேன். உன் சொல்லுக்கு நீங்க தான் கீழ்ப்படிணும். உன் சொல்லுக்கு நீயே கேட்கலன்னா உன் சொல்ல எங்க மற்றவங்க கேட்பாங்க. உன் சொல்லுக்கு நீங்க தான் மதிப்பு கொடுக்கணும். நீ சொல்றனா உன் சொல்லு பிரகாரம் நீ செயல்படணும். நீ செயல்பட்டனா மற்றவங்க உன் சொல்லு பிரகாரம் செயல்படுவாங்கன்னு நீ விரும்ப முடியாது. நிறைய இடத்துல சொல்லிக் கொடுப்பேன். அதனால முதல் உன் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுகிறதுக்கு கத்துக்கோ. உன் சொல்லுக்கு மற்றவங்க கீழ்ப்படுகிறது அப்புறம். அப்போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்றார், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினால அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். அப்போ சொல் தவறாதவனானால் பூர்ண புருஷன். யார் பூர்ண புருஷன்னா சொல் தவறாதவன் தான். அப்ப நீங்க சொல்ற உங்க வார்த்தையை நீங்க மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அப்ப நீங்க பூர்ண புருஷரா இருக்கீங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அவங்க சொல்ல அவங்களே மதிக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய பிரச்சனைகள். காலைல ஒன்று சொல்றாரு, சாயந்தரம் ஒன்று சொல்றாரு சொல்லுவாங்க. அதனால சொல் தவறாதவளா இருந்தா நீங்க பூர்ண புருஷரா இருக்கிறீங்க. நீங்க எதனா சொல்றீங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருங்கள். அப்போ சொல் தவறாது இருக்கிறது உங்க வாழ்க்கையை உங்களை கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய நல்ல குணமா இருக்கிறது. சொல் தவறாதிருங்கள் சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதுல நீர் நேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்கின்றார். அப்போ நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ கர்த்தரிடத்துல எதனா பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை செயல்படுத்துவர்களாக காணப்படுங்க. அப்படி பொருத்தனை பண்ணி செயல்படுத்தாம போகிறத விட பொருத்தனை பண்ணாமலே இருந்துருங்க. அப்போ தேவனுக்கு நீங்க பொருத்தனை பண்ணி கொண்டீங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். எங்களுக்கு ஒரு தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டு அதை செலுத்தாம தாமதியாதீங்க. அதை செலுத்துறதுக்கு என்ன பண்ணாதீங்க, தாமதிக்காதீங்க. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்கின்றார். ஆகையினால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சொல் தவறாதவர்களாய் இருந்தால் நாம் பூர்ண புருஷராக இருக்கிறோம். ஆகையினால் நம்முடைய சொல்ல நாமே மதித்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை கர்த்தர் மேல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான குணங்களா இருக்கிறதுனால இப்படிப்பட்ட குணங்கள்லாம் நாம் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்து வருகிறோம். நாங்கள் சொல் தவறாதவர்களா இருக்கிறது எங்களுக்கு கிருபைத்தாரும், சாந்த குணமுள்ளவர்களா இருப்பது எங்களுக்கு கிருபைத்தாரும், நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கிற எங்களுக்கு கிருபைத்தாரும், நம்பிக்கை உண்மையில் மாத்திரம் வைத்தவர்களா இருக்கிறது எங்களுக்கு கிருபைத்தாரும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபைத்தாரும். நாங்கள் பேசினாலும் ஜெபித்தாலும் காரியங்களை செய்தாலும் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபைத்தாரும். விசுவாசத்தில் எங்களை வல்லவர்களாய் மாற்றும் எல்லாம் கூடக்கூடிய விசுவாசம் எங்களுக்கு தாரும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உண்மை இல்லாமல் நாங்கள் கட்டி எழுப்ப முடியாது. ஆகையால் நீரே எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.